வணக்கம் மக்களே. நம்ம இப்ப எந்த ஹீரோவோட எவர்கிரீன் மூவிஸ் பார்க்க போறோம்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு அப்புறம் உடலை வருத்தி நடிக்க கூடிய ஒரே நடிகர் நம்ம சியான் விக்ரம் அவர்கள்தான். 63 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அதுல டாப் 10 எவர்கிரீன் மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம். 10வது இடத்தில் விக்ரம், நயன்தாரா, நித்யா மேனன் இவர்கள் நடிப்பில் 2016ஆம் வருடம் வெளியான இருமுகன் மூவி இருக்கு. இந்த படத்துல விக்ரம் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். இந்த படம் ஜிபேல அவைலபிளா இருக்கு. 9வது இடத்தில் விக்ரம், கிரண் அவர்கள் நடிப்பில் 2002 வெளியான ஜெமினி மூவி இருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிள் இருக்கு. நான் என் வழியில போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. நான் உன் வழிக்கு இனிமே வராம இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே, அது என்ன கண்டிஷன் என்ன? 8வது இடத்தில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய் இவர்கள் நடிப்பில் 2010ஆம் வருடம் வெளியான ராவணன் திரைப்படம் இருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. 7வது இடத்தில் விக்ரம், ஜோதிகா, ரீமா சன், விவேக் இவர்கள் நடிப்பில் 2003ஆம் வருடம் வெளியான தூள் திரைப்படம் இருக்கு. இந்த படம் சன் நெக்ஸ்ட் அவைலபிளா இருக்கு. இல்லையா, அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், வெள்ளவா வச்சுக்கிறேன். நாராயணா, சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. ஐ லவ் யூ டீச்சர். ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. 6வது இடத்தில் விக்ரம், த்ரிஷா, விவேக் இவர்கள் நடிப்பில் 2003ஆம் வருடம் வெளியான சாமி திரைப்படம் இருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. 5வது இடத்தில் விக்ரம், அர்ச்சனா இவர்கள் நடிப்பில் 1999ஆம் வருடம் வெளியான சேது திரைப்படம் இருக்கு. இந்த படம் சன் நெக்ஸ்ட் அவைலபிளா இருக்கு. உங்களை ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேலே. உங்க பேரு சேது தானே? இப்படி ஒரு நல்ல பேர் இருக்கிறச்சு ஏன் உங்களை எல்லாரும் ஜியான் ஜியான்னு கூப்பிடுறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது இடத்தில் விக்ரம், அனுஷ்கா, அமலாபால், சந்தானம் இவர்கள் நடிப்பில் 2011ஆம் வருடம் வெளியான தெய்வத் திருமகள் திரைப்படம் இருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம் அவைலபிளா இருக்கு. 3வது இடத்தில் விக்ரம், சூர்யா, லெலா இவர்கள் நடிப்பில் 2003ஆம் வருடம் வெளியான பிதாமகன் திரைப்படம் இருக்கு. இந்த படம் சன் நெக்ஸ்ட் அவைலபிளா இருக்கு. எனக்காதி வரும் இல்ல, நான் தர பார்க்காத சுருகாட்டு புள்ள, பொழுத்தோட என் வாழ்க்கை இல்ல, நான் பூமிக்கும் சாமிக்கும் பொதுவான புள்ள, இத சொல்லவா நீ செத்து போன. 2வது இடத்தில் விக்ரம், ஹெமி ஜாக்சன், சந்தானம் இவர்கள் நடிப்பில் 2015ஆம் வருடம் வெளியான ஐ திரைப்படம் இருக்கு. இந்த படம் ஜிபே அவைலபிளா இருக்கு. முதல் இடத்தில் விக்ரம், சதா, விவேக் இவர்கள் நடிப்பில் 2005ஆம் வருடம் வெளியான அந்நியன் திரைப்படம் இருக்கு. இந்த படம் சன் நெக்ஸ்ட் அவைலபிளா இருக்கு. உனக்கு தைரியம் இருந்தா
என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் என்ன தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க. அம்பிய வெளிய போக விடுறா. யார் சாமி இவன்?